வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் தேசிய கார்த்திகை பூவை அவமதித்த ஸ்ரீலங்கா நிறுவனம். டிஎஸ்ஐ குழுமத்தின் கார்த்திகை பூ பாதணிகளுக்கு தமிழர் தரப்பு கண்டனம். சுமந்திரனின் பொது வேட்பாளர் விவாத பரிந்துரையை நிராகரித்த ஸ்ரீதரன். தமது தரப்பின் முன்னெடுப்புகள் தொடரும் எனவும் அறிவிப்பு. யாழ்த்தீவுக பெண்கள் பாடசாலை அருட்சகோதரி மேற்கொண்ட பெரும் துன்புறுத்தல்கள். தாக்குதலை தாங்க முடியாத 11 மாணவிகள் காவல்துறையிடம் தஞ்சம். ரணிலின் அரசு தலைவர் பதவியை JR பாணியில் நீடிக்க ஐக்கிய தேசிய கட்சி யுக்தி. பதவி நீடிப்புக்கு குடியொப்ப வாக்கெடுப்பு கோரும் ஐதேக செயலாளர். தமிழகத்தின் எதிர்ப்பால் முல்லை பெரியாறு அணை வல்லுநர்களின் கூட்டம் மீளெடுப்பு. புதிய அணைக்கு நிரந்தர தடை கோரும் அன்புமணி ராமதாஸ். படுகொலைகளுடன் ரஃபாவின் மத்திக்குள் நுழைந்த இஸ்ரேலிய போர்த்தாங்கிகள். ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகியன பலஸ்தீன அரசுக்கு இன்று அங்கீகாரம். தொடர்பது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னணி காலனி உற்பத்தி நிறுவனமான டிஎஸ்ஐ சாம்சன் குழுமம் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட பாதணிகளை உற்பத்தி செய்து சந்தைக்கு விட்ட நகர்விற்கு தமிழர் தாயகத்தின் அரசியல்வாதிகள் தமது கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளதுடன் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட பாதணிகள் அனைத்தும் விற்பனையிலிருந்து மீளப்பெற வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். தமிழ் மக்களின் வாழ்வியலிலும் அவர்களது உணர்விலும் கார்த்திகை பூவிற்கு உள்ள தனித்துவத்தை தெரிந்து கொண்டே டிஎஸ்ஐ சாம்சன் குழுமம் நிறுவனம் தமிழ் மக்களின் உணர்வுகளை சீண்டியுள்ளதாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அண்மையில் வடக்கில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டியின் போது கார்த்திகை பூவின் உருவத்தை காட்சிப்படுத்தியமை தொடர்பாக ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை கடுமையான விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் கார்த்திகை பூவை பொறித்த காட்செருப்புகளின் விற்பனையை ஸ்ரீலங்கா அனுமதிப்பது பேரினவாதத்தின் வெளிப்பாடு எனவும் அவர் கண்டனம் செய்துள்ளார். முன்னதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த விடயத்திற்கு கண்டனத்தை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழத்தின் தேசிய அடையாளமாக கார்த்திகை பூ காணப்படுகின்றது. இந்த நிலையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட பாதணிகள் இலங்கையில் விற்பனை செய்யப்படுகின்றமை தொடர்பாக சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பலரும் கண்டனங்களை வெளியிட்டு வரும் நிலையில் பூ பொறிக்கப்பட்ட பாதணிகள் விற்பனை செய்யப்படுகின்றமை ஈழத்தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் செயல் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சுகாஸ் கூறியுள்ளார். குறித்த பாதணிகளை மீளப்பெற தவறும் பட்சத்தில் குறித்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி பொருட்களையும் அவற்றை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களையும் புறக்கணிக்குமாறு அவர் தமிழ் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட பாதணிகள் விற்பனை செய்யப்பட்ட சம்பவமானது தென்னிலங்கை அரசியல் சக்திகளின் சதி திட்டம் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தமிழர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கையில் இயங்குகின்ற இந்த டிஎஸ்ஐ பாதணி உற்பத்தி நிறுவனம் தற்போது கார்செருப்பில் கார்த்திகை பூவை பொறித்து விற்பனைக்கு விட்டுள்ளது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். டிஎஸ்ஐ நிறுவனம் சந்தைக்கு விட்டுள்ள கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட இந்த கார்செருப்புகளை விற்பனையிலிருந்து மீளப்பெறல் வேண்டும். தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்தியமைக்காக, காயப்படுத்தியமைக்காக தமிழ் மக்களிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவரையில் தமிழ் மக்கள் டிஎஸ்ஐ நிறுவனத்தினுடைய உற்பத்திகளை கொள்வனவு செய்யாது புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்திற்கு தமிழ் மக்களினுடைய உணர்வுகளில் இரண்டர கலந்துவிட்ட இந்த கார்த்திகை பூவை பற்றி தெரியாது என்று சொல்லுவதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தென்னிலங்கையில் கோலோச்சி இருக்கக்கூடிய பேரினவாதத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இந்த செயலை பார்க்கின்றோம். அதனால் தான் எமது கண்டனங்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஒற்றுமையாக டிஎஸ்ஐ நிறுவனம் கார்செருப்பில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட அந்த செருப்புகளை விற்பனையில் இருந்து மீளப்பெற்று இது தொடர்பாக வருத்தம் தெரிவிக்கும் வரையில் டிஎஸ்ஐ நிறுவனத்தினுடைய உற்பத்திகளை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் கருத்து பரிமாற்ற நிகழ்வொன்றினை நடத்த உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்த கருத்து அவரது தனிப்பட்ட கருத்து என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தனது தரப்பு ஆதரவாளர்களுடன் நடத்த முடியும் என கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறினார். உரிமை அரசியல் தேவை என்ன என்பதை தெளிவாக சொல்லுவதற்கான ஒரு களமாக, ஒரு கொள்கையாக நாங்கள் ஜனாதிபதி பொது வேட்பாளரை கொள்கையை இறக்கலாம் என்ற விடயத்திலே அதிகமான கரிசனை கொள்ளப்பட்டிருக்கிறது. அது அந்த கரிசனை பேச்சுக்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை தவிர முடிவுகளாக எட்டப்படவில்லை. இருந்தாலும் எங்களுடைய கட்சியும் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த சந்திப்புகளோடு அந்த விடயம் தொடர்பிலே ஒரு தெளிவான முடிவை முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். அவர் எங்களோட பற்றி பேசவில்லை, அதாவது அறிவித்த விடயம் அவர் தான் சந்திக்க விரும்புகிறாரோ சந்திக்கலாம். அவர் தான் விரும்புகின்ற அமைப்புகளுக்கு கருத்துக்களை சொல்லலாம். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே அவருக்கு அந்த உரித்து உண்டு. ஆகவே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் விரும்புகின்ற அமைப்புகளுக்கும் நாங்கள் விரும்புகின்றவர்களுக்கும் சொல்லுகின்ற உரித்தும் கடமையும் எங்களுக்கும் உண்டு. அதாவது தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு நாங்கள் எந்த தடையும் இல்லை. யாழ்ப்பாணம் தீவகம் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலை ஒன்றின் விடுதியில் மாணவர்களுக்கு உடல் உள ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்திய சம்பவம் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட 11 மாணவிகள் ஊர்காவல்துறை காவல்துறை நிலையத்தில் சரணடைந்துள்ள நிலையில் விடுதி பொறுப்பாளரான அருட் சகோதரியை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தீவகம் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலையொன்றின் விடுதியில் பொறுப்பாசிரியரான அருட் சகோதரி ஒருவரின் கொடூர தாக்குதலை தாங்க முடியாமல் அங்கு தங்கியிருந்த 11 பாடசாலை மாணவிகள் ஊர்காவல்துறை காவல்துறை நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். 10 முதல் 17 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவிகளை காவல்துறை நிலையத்தில் சரணடைந்தனர். அகப்பை காம்பு மற்றும் தடியால் தாக்குவது, தலைமுடியை பிடித்து சுவருடன் தாக்குவதென பல்வேறு சித்திரவதைகளை தாம் அனுபவிப்பதாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அத்துடன் விடுதிக்கு பொறுப்பான அருட் சகோதரி கடந்த 3 வருடங்களாக தம்மை சித்திரவதை செய்வதாக மாணவிகள் கண்ணீருடன் முறையிட்டுள்ளனர். ஆங்கிலம் முறையாக பேசாமை, பிரார்த்தனையை முறையாக மனனம் செய்யாமை உள்ளிட்ட காரணங்களுக்காகவே அருட் சகோதரி தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் பாடசாலை மாணவிகளுடன் உரையாடக்கூடாத தவறான வார்த்தைகளையும் உபயோகித்து தண்டிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். பாடசாலையில் குறித்த விடயத்தை தெரியப்படுத்திய போது சமாளித்து போகுமாறு கூறிய நிலையில் அச்சம் காரணமாக 11 மாணவிகளும் இன்று ஊர்காவல்துறை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அனைத்து மாணவிகளும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியிடம் முற்படுத்தப்பட்டுள்ளனர். மாணவிகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர்களின் உடலில் தாக்கப்பட்ட தழும்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. குறித்த 11 மாணவிகளும் ஊர்காவல்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விடுதி பொறுப்பாசிரியை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது மது போதையில் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் வைத்தியசாலையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து தொடர் தொழிற்சங்க போராட்டத்திற்கு செல்ல வேண்டி ஏற்படும் எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. வாழ்வெட்டு கிழக்காகி காயமடைந்த ஒருவரை உந்துருளியில் ஏற்றியவாறு மதுபோதையில் வந்த நபர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து சிகிச்சை அளிக்க கோரியுள்ளார். இதன்போது ஏன் உந்துருளியில் உள்ளே வந்தீர்கள் என கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது மதுபோதையில் வந்த நபர் அலுவலக மேசை மீது இருந்த அச்சு இயந்திரத்தினால் தாக்கியுள்ளார். இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாணம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர் மற்றும் வாழ்வெட்டில் காயமடைந்த நபர் ஆகியோர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் வைத்தியசாலை ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் தமது சேவையை தொடர்ந்து முன்கொண்டு செல்வது சவாலுக்குரியது என வைத்தியசாலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தமக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்த வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். இலங்கையில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை மேலும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி யோசனை முன்வைத்துள்ளது. 2 தேர்தல்களையும் ஒத்திவைக்கவும் தேவைப்படும் பட்சத்தில் அது தொடர்பான யோசனைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறு
ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார கோரியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். இந்த நிலையில் நாட்டை காப்பாற்றுவதற்கு வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை மேலும் 2 ஆண்டுகள் நீடிப்பது சிறந்த வழி என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் பிற நன்கொடையாளர்களுடன் அரசாங்கம் ஒப்பந்தங்களை எட்டியுள்ளது. இதனை வெற்றியடைய செய்வதற்கு ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை நீடிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவது எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்றும் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். இதனால் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலங்களை நீடிப்பதற்கான வாக்கெடுப்பை ஐக்கிய தேசிய கட்சி முன்மொழிவதாகவும் அவர் மேலும் கூறினார். ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் பிரகாரம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டால் நாட்டில் மீண்டும் பாரிய போராட்டம் நடத்தப்படும் நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தேர்தலை ஒத்திவைக்கும் அரசின் முயற்சிக்கும் அவர் கண்டனங்களை வெளியிட்டுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் நடக்க இருக்கிற ஜனாதிபதி தேர்தலையும் பிற்போடுவதற்கான ஒரு முயற்சி நடைபெறுமாக இருந்தால் நாங்கள் அதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த முயற்சி செய்வதையிட்டே கண்டிக்கிறோம். அப்படியான முயற்சி எடுக்கப்படுமாக இருந்தால் நாட்டிலே மீண்டும் ஒரு பாரிய மக்கள் போராட்டத்துக்கு அது வழிவகுக்கும் என்பதையும் எச்சரிக்கையாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இலங்கையில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் உரிய காலத்தில் நடைபெற வேண்டும் என பிளட் கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை 2 வருடங்களுக்கு நீடிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரவினால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். பாலித ரங்கே பண்டார ஒரு மிக மூத்த ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர், முன்னாள் அமைச்சருமாவார். ஆனாலும் அவர் கூறுவதை நான் முழுமையாக நிராகரிக்கின்றேன். இன்று இருக்கின்ற சூழ்நிலையில், இந்த அறக்கலையை நடந்து முடிந்த இந்த சூழ்நிலையில் ஒன்று, இரண்டாவதாக மிக ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் கூட மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படவில்லை. அரசியலமைப்பு ரீதியாக அவர் நிச்சயமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை. ஆகவே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதே போல பாராளுமன்ற தேர்தலும் அந்த காலம் முடிகின்றது, அடுத்த வருஷம் முடிகின்றது. ஆகவே அதற்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட வேண்டும். இந்த தேர்தல்கள் மாத்திரமல்ல, எல்லா தேர்தலுமே இப்போது பின்போடப்பட்டு கொண்டு வருகின்றது. ஒன்று மாகாண சபை தேர்தல் போடப்பட்டிருக்கின்றது, உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வேட்புமனுக்கள் பெற்றுக்கொண்ட பின்பு பிற்போடப்பட்டது. இப்படியாக அரசாங்கம் தான் விரும்பியபடி இந்த தேர்தலை பிற்போட்டு ஜனநாயகத்துக்கு ஒரு விரோதமான, ஜனநாயகத்தை மறுக்கின்ற ஒரு செயற்பாடுகளை தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றது. இதை நிப்பாட்டப்பட்டு சரியான காலங்களிலே தேர்தல் நடத்த வேண்டும் நான் நினைக்கின்றேன். அதற்காக ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு போல இங்கேயும் ஒரு இறுக்கமான ஒரு அரசியலமைப்பு, அந்த காலத்திலே தேர்தல் நடத்துவதற்கான முறையிலே ஜனாதிபதிக்கோ அல்லது வேறு யாருக்கோவோ இந்த தேர்தல்களை பின்போடுகின்ற அதிகாரங்கள் அற்ற ஒரு முறைமையை கொண்டு வர வேண்டும். இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களை ஒத்திவைப்பதானது எந்த ஒரு ஜனநாயகத்திற்கும் ஆரோக்கியமானது அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த வருட இறுதியில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்கும் பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்த நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் திகதிக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. எனினும் இந்த தேர்தல்களில் ஆளும் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும் என கருத்து கணிப்புகள் கூறும் நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். எனினும் ரணில் விக்ரமசிங்கவின் கருத்திற்கு முரணாக தேர்தல்களை நடத்துவதால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் தேர்தலை நடத்தாமல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரணில் விக்ரமசிங்கவிடம் அதிகாரத்தை கையளிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் கூறி வருகின்றனர்.
அந்த வகையில் இன்று ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கான பொதுசன வாக்கெடுப்பு நடத்தலாம் என கூறியுள்ளமை விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பது ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை கோட்பாடுகளை குறைத்து மதிப்பிடும் செயற்பாடாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நிலைத்தன்மை என்பது மக்களின் விருப்பத்திலிருந்து வர வேண்டுமே தவிர அவர்களின் குரலை தாமதிப்பதன் மூலம் அல்லவென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து முன்னாள் அமைச்சர் சரத் அமுனுகம பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதத்தை அந்த கட்சியின் தலைவரும் தொழில் அதிபருமான திலித் ஜெயவீரவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திலித் ஜெயவீரவினால் தாய்நாட்டு மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து அதன் தவிசாளராக செயற்பட்டு வந்த நிலையிலேயே சரத் அமுனுகம தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராகவும் உறுப்பினராகவும் செயற்படுவதற்கு தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று மற்றொரு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ணவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இன்று இந்த கட்டளையை வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் தலைமையில் 2 அணிகளாக பிரிந்துள்ளது. அந்த வகையில் கடந்த 12ஆம் தேதி நடத்தப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்று குழு சந்திப்பில் மைத்ரிபால ஸ்ரீசேன தரப்பு விஜயதாச ராஜபக்ஷவை கட்சியின் தவிசாளராகவும் கீர்த்தி உடவத்தவை பதில் செயலாளர் நாயகமாகவும் நியமித்திருந்தது. இந்த நியமனங்களை சட்டவிரோதமானது என தீர்ப்பளிக்க கோரி சந்திரிகா தரப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அத்துடன் சந்திரிகா தரப்பினால் நியமிக்கப்பட்ட கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க மற்றும் தவிசாளர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா ஆகியோரின் கட்சியின் செயற்பாடுகளில் விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் கீர்த்தி உடவத்த ஆகியோர் தலையிடுவதற்கு தடை விதிக்குமாறு லசந்த அழகியவண்ண கோரியிருந்தார். இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் கீர்த்தி உடவத்த ஆகியோருக்கு இடைக்கால தடை விதித்து கொழும்பு மேலதிக மாவட்ட நீதிபதி சந்திம எதிரிமான உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போருக்கு சென்ற ஓய்வு பெற்ற ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் உறவினர்கள் இன்று பிற்பகல் ரஷ்ய தூதரகத்திற்கு முன்பாக மௌன போராட்டம் ஒன்றையும் நடத்தியுள்ளனர். இதன்போது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ரஷ்ய தூதரகத்திடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சருடன் கலந்துரையாடல் நடத்துவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பல மாதங்களாக இந்த இராணுவ உறுப்பினர்கள் தொடர்பாக எந்த ஒரு தகவலும் கிடைக்காத நிலையிலேயே அவர்களது உறவினர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் மிக நெருக்கமாக செயற்பட்டவரும் நிதி ராஜாங்க அமைச்சருமான சஹான் சோமசிங்கவிற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கும் இடையில் முரண்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. அழைப்பிதழ் இல்லாமல் மரண ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியும் என்ற போதிலும் கட்சியின் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என சஹான் சோமசிங்க காரசாரமான கருத்தை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக அனுராதபுரம் மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவான சஹான் சோமசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் முன்னெடுக்கப்படும் ஸ்ரீலங்காவின் பொருளாதார மறுசீரமைப்பு செயற்பாடுகளில் முக்கிய பங்கினை ஆற்றி வருகின்றார். இந்த நிலையில் அனுராதபுரம் தலாவையில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 1வது தொகுதி மாநாட்டில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ, நாடாளுமன்ற உறுப்பினர்களான SM சந்திரசேன, ஜான்சன் பெர்னாண்டோ, ரோகிதாபே குணவர்த்தன, சஞ்சீவ எதிரிமென்ன, டி வீரசிங்க, ஜனக திஸ்ஸ குட்டியாராச்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கலாவவ பிரதம அமைப்பாளரும் வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சருமான SM ரஞ்சித் சமரகோன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். எனினும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பலம் பொருந்தியவரான நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சோமசிங்க பங்கேற்காமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் சஹான் சோமசிங்கவிடம் வினவிய போது ஏற்பாட்டாளர்கள் தம்மை அழைக்காத காரணத்தினாலேயே அந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை என தெரிவித்தார்.
மன்னரின் நாட்டிலிருந்து போராட்டத்தை ஆரம்பிப்போம் என்ற தொனிப்பொருளில் இந்த தொகுதி மாநாடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. எனினும் இந்த மாநாட்டில் மஹிந்த ராஜபக்ஷவும் உரையாற்றுவதை தவிர்த்திருந்தமை அவரது உடல்நிலை தொடர்பான கேள்விகளை எழுப்பியுள்ளது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்களில் காயமடைந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்த துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது. உடலின் நீர்மட்டங்களின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் பகுதி கடுமையாக சேதமடைந்த நிலையில் இந்த இளம் குடும்ப பெண் சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்தின் மீதான தற்கொலை குண்டு தாக்குதலில் 27 சிறார்கள் உட்பட குறைந்தது 93 பேர் பலியாகியிருந்தனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைப் போன்று காயமடைந்தவர்களும் சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த தாக்குதலில் காயமடைந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த திலினா ஹர்சனி என்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த தற்கொலை தாக்குதலில் அவரது மகனான துலோத் அந்தோனியும் உயிரிழந்திருந்த நிலையில் தற்போது தாயும் மரணமடைந்துள்ளமை பிரதேச மக்களை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை மற்றும் காற்றுடன் கூடிய சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை வழங்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணித்துள்ளார். நிலைமை சீராகும் வரை இந்த நிவாரண முயற்சிகளை தொடருமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்ததுடன் 14 பேர் வரை காயமடைந்துள்ளனர். பலத்த காற்றினால் ஏற்பட்ட விபத்துகளில் 7 பேரும் படகு கவிழ்ந்ததில் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பணித்துள்ளார். அந்த வகையில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2,50,000 ரூபாய் வீதம் வழங்கப்பட உள்ளது. இதற்கான முற்பணமாக 25,000 ரூபாவை வழங்குவதற்கு ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. சுகாதாரம் மற்றும் தூய்மை தொடர்பாக விசேட கவனம் செலுத்தி தேவையான அனைத்து வசதிகளும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதனிடையே நாடளாவிய ரீதியில் நீடிக்கும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 45,000 தாண்டியுள்ளது. அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் உள்ள 20 மாவட்டங்களில் 12,224 குடும்பங்களைச் சேர்ந்த 45,239 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4,612 வீடுகள் பகுதி அளவிலும் 19 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் மழை காரணமாக பல ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஒட்டகப்புலத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட காணிக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட பகுதியில் 55,000 சதுர அடி காணியில் கன்னிவெடிகள் காணப்படக்கூடும் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் காணிக்குள் பொதுமக்கள் பிரவேசிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வசாவிளான் கிழக்கு, வசாவிளான் மேற்கு, பலாலி வடக்கு, பலாலி கிழக்கு, பலாலி தெற்கு ஆகிய கிராம அலுவலகர் பிரிவுகளுக்கு உட்பட்ட 234.83 ஏக்கர் காணி விவசாய நடவடிக்கையின் நிமித்தம் அண்மையில் விடுவிக்கப்பட்டது. ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் காணப்பட்ட இந்த பகுதிக்கு பொதுமக்கள் இலகுவாக செல்லக்கூடிய வகையில் வீதிகளும் வடக்கு மாகாண ஆளுநரின் கோரிக்கைக்கு அமைய விடுவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த காணிக்குள் கன்னிவெடிகள் காணப்படக்கூடும் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளமைக்கு அமைய எதிர்வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை காணிக்குள் செல்ல வேண்டாம் என காணி உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளில் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் தொழில்நுட்ப ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இதன்போது கன்னிவெடிகள் காணப்படும் இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டால் அந்த பகுதிகளை தவிர்த்து ஏனைய பகுதிக்குள் 10ஆம் தேதிக்கு பின்னர் பொதுமக்கள் தங்களின் மீள்குடியேற்ற செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னிவெடிகள் காணப்படும் பட்சத்தில் அவற்றை உரிய நடைமுறையை பின்பற்றி செயலிழக்க செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கல்லுண்டாய் வெளி குடியிருப்பு பகுதி 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதால்
தமக்கான தீர்வு திட்டங்கள் முறைப்படி கிடைப்பதில்லை என பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் உரிய அதிகாரிகள் தமக்கான தேவைகளை நிறைவு செய்ய பின்னடிப்பது மிகவும் வருத்தம் அளிப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கல்லுண்டாய் குடியிருப்பு செயலாளர் கவலை வெளியிட்டுள்ளார். இது ஒரு சிறிய கிராமம். இதுக்கு 78 குடும்பம் தான் இங்கே குடியிருக்கிறோம். நாங்க இருந்த இந்த 5 வருடங்களும் எல்லாருமே ஒற்றுமையாகத்தான் இருந்தாங்க. இப்ப சில காலங்களாக சமத்துவ உத்தியோகத்தர் மூலம் ஒரு சிறிய பிரிவு ஒன்று ஏற்பட்டு இப்ப 136 135 சொல்லி 2 பிரிவு இருக்கு. ஆனா ஒரு ஜிஎஸ் தான். ஒரு சிறிய கிராமம் இது. இப்ப அந்த ஒரு பிரச்சனையால் அது என்ன பிரச்சனை இன்னும் தெரியாதுங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையே நடக்கவும் இல்லை. சமத்துவ உத்தியோகத்தர் மூலம் சில பெண்களாலையும் அவற்ற மூலமாக ஒரு பிரிவு ஒன்று ஏற்பட்டுட்டு அதால 136 அந்த மிகவும் தாழ்த்தப்பட்ட மனுஷர் மாதிரி ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர்ல இருந்து பெரியோர் முழுக்க ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோட எங்களுக்கு இப்ப நான் அங்கே செயலாளர் மூலம் நான் அங்கேயாவது போய் உதவி ஏதும் கேட்க போனால் அந்த உதவியை 36க்கு வர விடாம 35 கொடுக்கணும், தனக்கு ஊடாகத்தான் அதை செய்யணும் என்று சொல்லி அவர் இதுல ஈடுபட்டு அதை குழப்பி அடிச்சு எங்களை ஆக ஒரு வறுமைக்கு கீழே ஈடுபட வைக்கிறேன். இதால எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்குது. இங்க வாழ கூட எங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. எங்களுக்கு உண்மையாவே நாங்க இங்க வந்து நிம்மதி இழந்த மாதிரி இருக்கு. முந்தி நாங்க குடிசையில இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாங்க. இங்க வந்து இப்ப பெரிய சண்டை வர போற மாதிரி எங்களுக்கு பயமா இருக்குது. ஏண்டா 2 பிரிஞ்சு இருக்கிறதால பெரிய ஒரு சண்டை வர போகுது. ஏண்டா சரியான பயமா இருக்கு. பிள்ளைகள் இதால போக இல்லாத பிரிச்சு காட்டுறதால குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பெரிய உதவி செய்யுங்க. எங்கட கல்லுண்டா மூலம் நான் இதை கேட்டுக்கொள்றேன். எவர் பார்த்தாலும் இதுக்கு ஒரு உதவி செய்யுங்க. பின்னுக்கு இருக்கிற ஆக்கள் 60 பேர் இங்க இல்ல, ரோட்டு இல்ல. பின்னுக்கு ஒரு அக்கா எங்க சௌரம் தான் அவ குழந்தை பெற்றிருக்கிறா. அந்த குழந்தைய புறந்தெடுத்திலிருந்து 3 மாதமா ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்த வேண்டாம் அவைக்கு அபாயம் சொல்லி குடும்ப ஆஸ்பத்திரி துண்டிலேயே கொடுத்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் வாகன விபத்துகளினால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கனடாவிற்கு செல்ல இருந்த இளைஞர் ஒருவர் முதல் நாள் உயிரிழந்த சம்பவம் மட்டுவில் பகுதியில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் சாவகச்சேரியில் கனரக வாகனத்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய பனுஜன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் செலுத்திய உந்துருளி வேக கட்டுப்பாட்டை இழந்து மதிலுடன் மோதியதில் நேற்று முன்தினம் இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞர் நேற்று கனடாவுக்கு பயணமாகவிருந்த நிலையில் இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சாவகச்சேரியில் கனரக வாகனத்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அருகாமையில் A9 வீதியில் இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த மூவரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் வழங்கப்பட்ட மதிய உணவில் மட்டத்தேள் காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த உணவகம் திருநெல்வேலி பொது சுகாதார பரிசோதகரினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட திருத்த வேலைகள் எவையும் நிவர்த்தி செய்யப்படாமல் இருப்பது அவதானிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 45,000 ரூபாய் தண்டம் அறவிடப்பட்டுள்ளதுடன் கடைக்கு அரக்கு முத்திரையிடப்பட்டு மூடப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டம் கந்தளாய் சூரியபுர காட்டுப்பகுதியில் உலகிலேயே மிக அரிதாகவே காணப்படுகின்ற கொம்பு யானை ஒன்று வீதியோரம் நடமாடி வருகின்றது. கந்தளாய் சூரியபுர குப்பை மேட்டை நோக்கி அதிகளவான யானைகள் படையெடுத்து வருகின்றது. இந்த நிலையில் குறிப்பிட்ட யானைகளை வீதியில் செல்லும் பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் பார்வையிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையில் மதுபான சாலைக்கான அனுமதியை நிறுத்த கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரபலமான பாடசாலைகள், ஆலயங்கள், தேவாலயங்கள் என்பவற்றிற்கு அண்மையாக மதுபான சாலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதனால் சமூக புரள்வுகள் அதிகரித்து வரும் நிலையில் தீவக மக்களின் நலனை கருதி மதுபான சாலைக்கான அனுமதியை வழங்கக்கூடாது என தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
மட்டக்களப்பு பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் காவலாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து அவருக்கு நீதி கோரியும் குறித்த நிலையத்தின் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பினை முன்னெடுத்துள்ளதுடன் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு மட்டக்களப்பு பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் காவலாளி ஒருவர் மதுபோதையில் இருந்தமையினால் வாழ்வட்டிக்கு உள்ளான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டிக்கும் வகையில் மட்டக்களப்பு பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் ஊழியர்கள் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பினை முன்னெடுத்ததுடன் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் தேசிய கார்த்திகை பூவை அவமதித்த ஸ்ரீலங்கா நிறுவனம். DSI குழுமத்தின் கார்த்திகை பூ பாதணிகளுக்கு தமிழர் தரப்பு கண்டனம். சுமந்திரனின் பொது வேட்பாளர் விவாத பரிந்துரையை நிராகரித்த ஸ்ரீதரன். தமது தரப்பின் முன்னெடுப்புகள் தொடரும் எனவும் அறிவிப்பு. யாழ்த்தீவுக பெண்கள் பாடசாலை அருட்சகோதரி மேற்கொண்ட பெரும் துன்புறுத்தல்கள். தாக்குதலை தாங்க முடியாத 11 மாணவிகள் காவல்துறையிடம் தஞ்சம். ரணிலின் அரசு தலைவர் பதவியை JR பாணியில் நீடிக்க ஐக்கிய தேசிய கட்சி யுக்தி. பதவி நீடிப்புக்கு குடியொப்ப வாக்கெடுப்பு கோரும் ஐதேக செயலாளர். தமிழகத்தின் எதிர்ப்பால் முல்லை பெரியாறு அணை வல்லுநர்களின் கூட்டம் மீளெடுப்பு. புதிய அணைக்கு நிரந்தர தடை கோரும் அன்புமணி ராமதாஸ். படுகொலைகளுடன் ரஃபாவின் மத்திக்குள் நுழைந்த இஸ்ரேலிய போர்த்தாங்கிகள். ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகியன பலஸ்தீன அரசுக்கு இன்று அங்கீகாரம். இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.